இன்னும் சூரியன் கூட உதயமாகலை. கரெக்டாக 6 மணி ஆகுது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது இன்றைக்கி வீடியோ பதிவில் போடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெய்லி ரொட்டீனை போடுறாங்க. நம்ம ஒரு விவசாயியாக இருந்துட்டு நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்கள் வீட்டில் 2 பால் கறக்கிற மாடு இருக்குது. அந்த மாடை வந்து இன்றைக்கி பால் கறக்க போகிறோம் காலையில். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாசலில் இருக்கிற இந்த மாடு கட்டின இருக்கிற இடத்துல இருக்கிற சாணியெல்லாம் ஃபுல்லாக அள்ளணும். ஹாய் நம்ம டேய் அட அவ்வளோதாங்க. ஒரு மாடு பால் கறந்தாச்சு. இன்னும் ஒரு மாடு மட்டும் இருக்காது. இந்த மாடு பால் கறந்துட்டு விட்டோம்னா அப்படியே சுட சுட ஒழுவுங்க. நல்லா சல்லுன்னு ஒழுவும். அவ்வளோ நெப்பமான காம்பு இந்த மாட்டோட காம்பு. இது கண்ணு போடுற வீடியோ கூட நம்ம ஒரு சேனலில் போட்டிருக்கேன். அப்படி தொட்டு விடுறதுக்குள்ளே அப்படி சரன்னு இறங்கும். ஐ கம்மே ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் கறந்த மாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சீமை மாடுகள் தான், நாட்டு மாடுகள் கிடையாது. தினமும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தறியில் வரக்கூடிய சாணி வந்து தினமும் கொல்லைக்கு வந்து சேர்ந்துடணும். அங்கேயே பக்கத்துலேயே கொட்டி வைக்கலாம். அது திரும்பவும் இன்னொரு நாள் வந்து அது ஒரு வேலையாகிடும். அதனால் தினமும் அன்னன்னைக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொல்லையில் கொட்டிட்டோம்னா பயிர் வைக்கிறப்போ களைச்சி பயிர் வைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு சாணி கும்பல் போட்டு வச்சுருக்கோம். இங்கே ஒன்று இருக்கா, அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும், இந்த பிட்டுக்கு இது இருக்குது பாருங்கள். இப்போ கடைசி துண்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். நம்ம காட்டு ஓரம் இருக்கிற கழனிக்கு தான் சாணி எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 4 நடை 5 நடை வந்து பார்த்திங்கன்னா சாணி கொண்டு வந்து கொல்லையில் கொட்டுவோம். அவ்வளோதானா வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி பல் விளக்குறதுக்கு முன்னாடி அதிகாலையில் செய்கிற வேலைகள் மட்டும்தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடு ஆடு கோழிங்களுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு கட்டுத்தறியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே வயலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வேப்பங்குச்சி உடச்சி பல் விளக்கிட்டு அப்படியே கொல்லை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வர்றது தான் காலையில் வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல் விளக்கிட்டு அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான்.
தினமும் வந்ததும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இறைச்ச தண்ணி திருப்பி ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிணறு வந்து செக் பண்ணிட்டு போவோம். இந்த முறை நெல் நடவு பண்ணுறதுக்கு நாற்று விட்டு வச்சுருக்கோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கிற வேலை கொஞ்சம் இருக்குது. மல்லி கொஞ்சம் வருது, முல்லை கொஞ்சம் வருது. இந்த 2 அரும்பு வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் போட்டு வரணும். டீ எதனா கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டு போயிட்டு பூ எடுப்போம். அப்போ கையெடு. மீடியமாக தான் இருக்குது குடி. களை அதிகமாகுதுன்னு களை வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. சும்மா சொன்னாங்க. இது நம்ம பக்கத்தில் கழனி பக்கத்தில் காடு இருக்கிறதுனால பண்ணி எல்லாம் வந்து நோண்டி வச்சுருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாமே பண்ணி நோண்டினது தான். எந்தளவுக்கு ஆழமாக நோண்டிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த செடியை வந்து வேரோடு வந்து வரும்னு நினைக்கிறேன். லைட்டாக மண் போட்டு அழுத்தி வச்சுக்கிறதுனால இது இருக்குது. நிறைய செடி பாதிப்படைஞ்சதுனால இதை கவனிக்கிறத விட்டுட்டேன். பண்ணி வந்து கவனிச்சிட்ருக்குது. இப்போது ஒரு குருவி கூட்டில் முட்டை இட்டு வச்சுருந்தது. 2 முட்டை இருந்தது. பார்த்தா 1 முட்டை தான் இருக்குது. வேறு எதனா சாப்பிட்டு போதா என்னன்னு தெரியல. பாவம். பவர் வீடரில் ஓட்டினா கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க. பண்ணி அந்த அளவுக்கு ஓட்டி வச்சுருக்குது. அவ்வளோதாங்க. கொஞ்சம் தான் பூ வந்தது. பூவெலாம் வந்து குறைஞ்சிருச்சு. இவ்வளோ தான் பூ வந்தது. நம்மளோட கொய்யா மரம் பூ எடுத்துகிட்டு வர சொல்ல காய் என்ன பறித்து சாப்பிட்டு எங்கள் குருவி கிளி எல்லாம் சாப்பிட்டு போக மீதி நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். எந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்கு பார்த்தீங்களா. உள்ளே இருக்கிற பழம் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. பறித்து சேல் பண்ணுறதெல்லாம் இல்லை, வீட்டு தேவைக்கு மட்டும். எங்கள் வீட்டு ஆளுங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் நான் சாப்பிடுவேன். நெல் வந்து ஒரு 3 மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேய்ச்சி வச்சுருக்குறோம். பொறுமையாக எடுறா. வேய்ச்சி வச்சுருக்குறோம். அதுதான் வந்து வச்சோம். நேற்று காய வச்சோம். இன்றைக்கி வந்து திருப்பியும் காய வைக்கணும். வா 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 கழிச்சு விடு கழிச்சு விடு. வா கழிச்சு விடு. பூச்சா வேணாம் 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 பூச்சா என்னது பூச்சா. கழிக்கலாம் வா. இது கழிக்கலாம் வா. வாடா அப்ப பூச்சி அங்க இருக்கட்டும். வா அப்ப பூச்சா என்ன பூச்சியா கம்மியா
பூச்சி எதோடா? பூச்சி எங்கே போச்சு? வெளியே ஓடிச்சுடா. வெளியே ஓடிச்சு. வெளியே ஓடிச்சு. பொண்ணுமே நில்லு, அதிலே போடு. போ போ, அதிலே போடு. எடுக்கக்கூடாது, சரியா? போ. எல்லாரும் களை 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 குத்தி களை கழிச்சு விடு. இங்க வா. வா, அதை கலைக்கலாம். வா, கலைக்கலாம். போ. எம்முடா கம்மனரு கம்மனரு போ, சரியா? அப்ப காலையில் செய்கிற வேலைலாம் முடிஞ்சுதுங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி காலையில் கொண்டாந்து கட்டின கணக்கட்டி மாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி தண்ணி கட்டணும். மணி வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 11 மணிக்குள்ளே ஆகுது. அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி காட்டி கொண்டு போயிட்டு நிழலில் கட்டி தட்டறுத்து போடணும். மாட்டுக்கு என்னென்ன கஞ்சி காட்டுறோம் அப்படின்னா, சாப்பாட்டு கஞ்சி, பிறகு வந்து பார்த்திங்கன்னா தீவனம், முறுக்கு தீவனம், தவிடு, இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காட்டுறதுக்கு தீனிப்பான தண்ணிக்கு பயன்படுத்துகிறோம் நாங்கள் மாட்டுக்கு. முக்கியமாக பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு மட்டும் இது. மற்ற ஏர் மாட்டுகளுக்கு வந்து தவிடு மட்டும்தான் போட்டு தண்ணி காட்டுவோம். வேப்பாத்தாடு வந்து ஒரு 4 ஆடு இருக்குது. அது போக நம்மளது வந்து வீட்டில் வந்து செம்பிளி குட்டி 4 வளர்க்குறோம். அது செம்பிளி குட்டி 4 இருக்குது. இங்கே பரன் போட்டு இந்த இடத்துல என்னடா அது கோழியை காணோம். கோழி எங்கே போச்சு? கோழி குஞ்செல்லாம் கோழி எங்கே காணோம்? கோழி குஞ்சு காணோம். நாட்டுக்கோழி முட்டைங்க. இது தினமும் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாள் போனால் வந்து அடக்காக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து கீழே நேற்று குஞ்சு பறித்தது வந்து ஒரு 10 குஞ்சு பறித்த கோய் வந்து இங்கே கீழே விட்டு வச்சுருந்தோம். இங்கே தான் இருக்குது. மேலே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். எங்கடா போச்சு? அந்த டப்பாவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் இருந்தது. எங்கேயும் போகக்கூடாது, உள்ளே இருங்க. இதுக்கு தண்ணியும் தீனியும் கொண்டாந்து போட்டு விடணுங்க. கவுக்கு சொல்ல உஷாராக கவுக்கணும். ஏன்னா சின்ன கோழி குஞ்சு சைடில் மாட்டுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது தண்ணி கீழ் வரகு கொண்டாந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செம்பிளி குட்டி பிடிச்சி போய் கட்டலாம். நொய் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க, அரிசி நொய். ஏன்னா பெருசாக இதுக்கு தீவனம் போட்டோம்னா சாப்பிடாதுங்க சின்ன சின்ன கோழி குஞ்சுங்க. அதனால் வந்து நொய்யும் தண்ணியும் இதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன். நான் தண்ணி குடிங்க. ஏய், எங்கேயும் போகக்கூடாது, வா உள்ளவா. வெளியே போனால் காக்கா கொத்திட்டு போயிடும் உங்களெல்லாம். தாய்க்கோழி உள்ள வாங்க.
உங்களுக்கு தீனி எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்? என்ன எல்லாம் அங்கே போய் நிற்கிறீங்க? ஓ, சாணி போடுறது தான் அங்கே போனியா? சரி, உள்ள வா, உள்ள வாப்பா, உள்ள போ, போகல. ரிலாக்ஸ் பண்ணதெல்லாம் போதும், எனக்கு வேலை இருக்கு. வா, போகல. ஊத்திட்டியா? தண்ணி குடி வா. உள்ள போறா, உள்ள போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் உள்ள வரும். நீங்கள் போங்க, உள்ள போங்க, போங்க போங்க, போ போ, போகல. ஏய் பாரு, சரி, கூடையில் கவுத்து வச்சுருக்கிறீங்க, கோழி பாதுகாப்புக்காக கவுத்து வச்சுருக்கிறீங்க, கோழி குஞ்சு பாதுகாப்புக்காக கவுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த பையெல்லாம் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இது கூடையை சுற்றி வந்து படிமானமாக இருக்காது, கொஞ்சம் கேப்பு தெரியும் அங்கங்கே லைட்டாக. அந்த கேப்பில் வந்து கோழி குஞ்சோட கால் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா காக்கா கொத்தி வெளியே எடுத்து சாகடிச்சிடும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையெல்லாம் கட்டி வச்சுருக்கோம். செம்மறி குட்டியாவது கொண்டு போயிட்டு கட்டிட்டு வந்துடுவோம். இன்னும் அது வேறு பட்டினியாக கிடக்கு. காலையிலே கட்டியிருக்கலாம், காலையிலே கட்டியிருக்கலாம். பனி ஈரம் வந்து காயாமல் வந்து செம்மறி குட்டிகள்லாம் கட்டக்கூடாது. அப்படி கட்டினோம்னா பனி தண்ணி நக்குச்சு அப்படின்னா குட்டி உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், சளி பிடிச்சிக்கும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வருங்க. போ பாபா. வாடா அப்போ வா. நாத்தாங்காலுக்கு இன்னும் தண்ணி விடாமல் இருக்குங்க. ஏன்னா சிறுசாக இருக்கிறதுனால வந்து தண்ணி வந்து எப்பவுமே கொஞ்சம் மிதமான தண்ணி தான் விடணும். அதிகமான தண்ணி விட்டோம் அப்படின்னா நாற்று வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி தான் தண்ணி விட்டுட்டுருக்கோம் இப்போதைக்கு நாத்தாங்களுக்கு. நாற்றாங்காலில் இப்போ தண்ணி வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வட்ட வட்டமாக முளைக்காமல் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வந்து நெல் நான் விதைச்ச மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை வந்துச்சு. வந்த மழையில் என்ன ஆச்சு, நெல் முளைப்பு வந்த நெல்லெல்லாம் வந்து முளைப்பு கட்டி தான் வந்து நாத்தாங்காலில் வந்து நெல் விடுவோம். அப்படி விட்டு வச்சுருந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா மழை வரவே அந்த முளைப்பெல்லாம் வந்து திருப்பி போட்டு அழுகி போச்சு, நிறைய நெல் முளைக்காமல் போயிடுச்சு. மீதி இருந்தது இவ்வளோதாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இருந்தது அப்போ, ஆனால் அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மழைன்றதுனால கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நாத்தாங்காலில் தண்ணி மேலே அந்த மழை துளி விழுந்து நாற்றை பெரட்டி போடாமல் இருந்திருக்கும். நாங்கள் வந்து தண்ணி விடாமல் விட்டதுனால முளைப்பு வருதே, தண்ணி விட்டால் வந்து முளைப்பு அழுகிடும்னு சொல்லிட்டு தண்ணி விடாமல் வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் மழை வந்து அந்த முளைப்பை எல்லாம் திருப்பி போட்டு வீணாக போயிடுச்சு. போன மீதி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த முளைச்சி வந்திருக்கிற நெல் நாற்று.
காலையில் மேலே காய வச்ச நெல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நெல்லை துளாவி விடணும். அப்படி துளைய விட்டோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து கட்டி ஏறாமல் இருக்கும். கட்டி ஏறாமல் இருக்கும் அப்படின்னா என்னென்னா, ஒரே பக்கமாக காஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா சூடு ஏற ஏற வந்து அரிசி வந்து வீரல் விட்டு ஒரு அரிசி வந்து 2ஆ 3ஆ உடஞ்சிரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து தேய்ச்சி நும்ட்டி பார்த்துட்ருக்குறேன். இதில் வந்து எப்படி அரிசி உடஞ்சிருக்கா காஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறதும் இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து சரியாக இன்னும் காயலை, நமுடாக தான் இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து காய விடலான்னு இருக்கிறோம் இந்த நெல்லை. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து இதை துளைய விட்டுட்டு போயிட்டுருக்கணும். பாய் பா. பால் கறக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா தட்டையெல்லாம் சாப்பிட்ருச்சு. கொல்லையில் பிடிச்சி போய் கட்டிட்டு வந்து நெல்லை வாரணும். ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா நெல் வந்து கட்டேறி 1-2ஆ உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நுமிட்டி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ரொம்பவே நல்லா இருக்குது. கரெக்டாக பதமாக வந்து காய்ச்சிருக்குங்க. இதுக்கு மேலே காய விட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அள்ளிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய அள்ளி போடம்மா. ஐயோ சூப்பராக போதா. மணி இப்போ சரியாக ஒரு 2 மணி ஆகுதுங்க. நெல் வாரியாச்சு. வாரிட்ட அப்புறம் குட்டிங்களுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும், மதியம் தண்ணி. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் தண்ணி காட்டியாச்சு. மாடும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடும் இன்னும் நம்மளோட கழனி கொண்டு வந்து கட்டியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. களை செடி போட்டிருந்தோம், அதில் எக்கச்சக்கமான களை. முடிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டோம். கொஞ்சமாக தான் நின்னது. அந்த களையை தான் இப்போ நான் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலேயும் விட்டோம் அப்படின்னா பயங்கரமாக காய்ச்சிரும் போல இருக்குது. நம்ம குட்டி கட்டின இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லு கொஞ்சமாக தான் இருந்தது. அதனால் குட்டிங்களுக்கு 4 தட்டு அறுத்து மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்குறேன். என்னம்மா அந்த ஆட்டுக்கு போய் போட்டு அது போட்டுருமா. கிட்டத்தட்ட இந்த நாளோட கடைசிக்கு வந்துட்டோங்க. சூரியன் வந்து அங்கே போயிடுச்சு. மேகமூட்டமாக இருக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன். கொள்ளைக்கு கொண்டு வந்த மாடு எல்லாத்தையும் வந்து திருப்பி பிடிச்சிட்டு போயிட்டு கட்டுத்தறியில் கட்டிட்டா என்னோடய வேலை க்ளோஸ், முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து 2 மாடை வந்து பால் கறக்கிற வேலை இருக்குது, அதை பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு விவசாயியோட ஒரு பாக வேலை மட்டும்தான். இது
வேலைன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது. சும்மா சிம்பிளான வேலைகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கு தினமுமே இருக்கும். வெயில், மழை, குளிர் அப்படின்னு பார்க்காம எந்நாளுமும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். அவங்களோட வெளிப்பாடாக இந்த ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விவசாயிகள் இப்படி தான் வந்து பொழுதன்னைக்கும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவு தான் இந்த பதிவு. விவசாய வேலைகள் கம்மியாக இருந்தாலும் இந்த கால்நடைகளை பராமரிக்கிறது தான் எங்கள் பெரிய வேலையே. நினச்ச மாதிரி மழை வந்துருச்சுங்க. ஹை, மழை பெஞ்சிட்டு இருக்கு. மேகமூட்டமாக இருக்க சொல்லி நினச்சேங்க, அதே மாதிரி மழை வந்துருச்சுங்க. இன்னும் மற்ற மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டணும். ஹை, வாடா 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 வாடா. ஒன்றா தான் கறக்க முடியும், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கறக்க முடியாது இல்லையா? அதனால தான் சின்னதாக தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது. பலத்த மழையாக இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் கருமேகமாக சூழ்ந்துருக்குங்க மேலே. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தெரியும் மழை எப்படி பெய்யுதுன்னு. சொர போட்டுருச்சு, அவ்வளோதான். ஹை, கால் பண்ணி ஹாவ். ரெண்டு மாடு பால் கறந்தாச்சுங்க. இவ்வளோ பால் தான் இருக்கான்னு கேட்காதீங்க. அது வந்து வேலைக்கு ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா 2, 2.5, 3 அந்த மாதிரி தான் கறக்குதுங்க ரெண்டுமே. கொஞ்சம் பயப்படாது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மாடு மேய்க்கலாம். ஆனால் வந்து பொழுது போயிடுச்சு. மழையும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 தூறிக்கிட்டு இருக்குது. இதை விட பலமான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அது இடத்துக்கு கொண்டு போய் அதை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டு நம்மளோட கட்டுத்தரையில் கட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தது அப்படின்னா நம்ம கொட்டாயில் பிடிச்சி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி கட்டி போட்டேங்க மாட்டை எல்லாத்தையும். குட்டிகளை வந்து கொட்டாயில் தான் கட்டி ஆகணும், அதுக்கு வேறு இடம் இல்லை. அதனால் அது இருந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு அப்படியே குட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகலாமா? வாடா மடையா, முட்டாள் மாதிரி பண்ணாதடா. ஹே ஹே, மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆடு மாடு எல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு, கோழி எல்லாம் கூட அதை எடுத்துகிட்டு வந்து சேர்ந்துருச்சு. என்னதான் ஒரு விவசாயிக்கு வேலை போல அதிகமாக இருந்தாலுமே இதோட ஃபீலே வேறு தாங்க. சரியான மழைங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.